நாம் ஊழியர்களின் கோரிக்கைகளுக்காக முன்னெடுத்த போராட்டங்கள் தான் அதிகம். ஆனால் இப்பொழுது நிலைமை மாறி இருக்கிறது. இன்றைக்கு நாம் வேலை செய்யக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களே காணாமல் போக இருக்கிறது என்பதை மத்திய அரசு நமக்கு அவ்வப்பொழுது பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நாம் பேசாமலேயே நம்ம சொல்லாமலேயே மக்கள் நடுவீதிக்கு நேரம் வந்திருக்கணும். அந்த அளவுக்கு மோடியினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் மறைக்கிறது, திசை மாற்றுகிறது, வேறு கருத்தியலை முன்வைத்து அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு சேராமல் பார்த்துக் கொள்கிறது. ஆக நமக்கு டார்கெட் வேற. பொதுத்துறைகள் இல்லாத இந்தியா ஒருவேளை உருவாகும் என்று சொன்னால் அங்கு மிகப்பெரிய கிளர்ச்சியும் எழுச்சியும் ஏற்படும் என்பதை நாம் பாஜகவுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனால் தான் அவங்க சில விஷயம் மெல்ல பைய செய்யறாங்க. இஎஃப்னுடைய பொதுச்செயலாளர் சுதீப் தத்தா அவர்களே, மத்திய எம்பிட பொதுச்செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, விஜயசங்கர்களே, தமிழகம் முழுவதுமாக வந்திருக்கக்கூடிய எனதருமை தோழர்களே, இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தி முடித்திருக்கின்றோம். அநேகமாக இந்த பேரணி ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை நமது அணிகளுக்கு அளித்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மாநாட்டில் அறிக்கை வைத்து ஒரு நாள் முடிந்திருக்கு, இரண்டாவது நாள் விவாதம் இருக்கிறது, மூன்றாவது நாள் விவாதம் இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இதுக்கு முன்பாக எல்லாம் நாம் ஊழியர்களின் கோரிக்கைகளுக்காக முன்னெடுத்த போராட்டங்கள் தான் அதிகம். ஆனால் இப்பொழுது நிலைமை மாறி இருக்கிறது. இன்றைக்கு நாம் வேலை செய்யக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களே காணாமல் போக இருக்கிறது என்பதை மத்திய அரசு நமக்கு அவ்வப்பொழுது பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. மாநில அரசுகள் மத்திய அரசு செய்வதை செய்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு மாநில அரசுகளும் வந்திருக்கிறது. அது மின்சாரத்துறையாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, டேமின் துறையாக இருந்தாலும் சரி, எந்த பொதுத்துறை நிறுவனங்களையும் இனிமேல் பொதுத்துறையாக நீடிக்க விட முடியாது என்று பாஜக அரசு உறுதியாக இருக்கிறது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான துறையாக இருப்பது மின்சாரத்துறை, ஆயில் துறை, காப்பீட்டுத்துறை, ரயில்வே துறை, விமானத்துறை. அது ஏற்கனவே பாதி போச்சு. ஆக பொதுத்துறைகள் இல்லாத ஒரு இந்தியாவை இன்றைக்கு பாஜக கொண்டு வர முனைகிறது. பொதுத்துறைகள் இல்லாத இந்தியா எப்படி இருக்கும் என்று யாராவது கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. பொதுத்துறைகள் இல்லாத இந்தியா ஒருவேளை உருவாகும் என்று சொன்னால் அங்கு மிகப்பெரிய கிளர்ச்சியும் எழுச்சியும் ஏற்படும் என்பதை நாம் பாஜகவுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் அவங்க சில விஷயம் மெல்ல பைய செய்யறாங்க. பாஜக அரசு நடவடிக்கைகளை பட்டியல் போட்டு அப்படின்னு சொன்னா அது உளப்பூர்வமாக உணர்ந்து கொண்டு எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பேசாமலேயே நம்ம சொல்லாமலேயே மக்கள் நடுவீதிக்கு நேரம் வந்திருக்கணும். அந்த அளவுக்கு மோடியினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் மறைக்கிறது, திசை மாற்றுகிறது, வேறு கருத்தியலை முன்வைத்து அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு சேராமல் பார்த்துக் கொள்கிறது. ஆக நமக்கு டார்கெட் வேற. ஊழியருடைய பதவி உயர்வு 3வது கோரிக்கை, 4வது கோரிக்கை தான். முதல் கோரிக்கை என்பது மின்துறையை பாதுகாப்பது, மின்துறை மட்டுமல்ல அனைத்து பொதுத்துறைகளையும் பாதுகாப்பது என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து நாம் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மின்சார வாரிய ஊழியர்கள் மட்டுமல்ல, மாநில பொதுத்துறை ஊழியர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டியிருக்கு. மாநில பொதுத்துறை மட்டுமல்ல, மத்திய பொதுத்துறை ஊழியர்கள் இணைத்துக் கொண்டு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. அந்த போராட்டம் என்பது ஒரு நாள் வேலை நிறுத்தம் என்று பலமுறை டோக்கன்ல பண்றோம். ஆனால் அதை விட அதிகமாக மக்களை திரட்டி வீதியில் போராடுகின்ற போராட்டத்தை நாம் என்றைக்கு செய்கிறோமோ அன்றைக்குத்தான் மோடி அரசு தனது நடவடிக்கையில் இருந்து பின்வாங்கும். அப்ப அந்த நடவடிக்கையிலிருந்து பின்வாங்குகின்ற போராட்டத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு நீண்ட நெடிய பாதையை வகுக்க வேண்டியிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் நமது தலைவர்கள் பேசுவாங்க. அதை விளக்குகின்ற சூழல் இப்பொழுது இல்லை என்ற காரணத்தினால் எனது தலைமை உரை இதோடு நிறைவு செய்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் விளக்கமாக விரிவாக பேச வேண்டும். நான் உங்களை அவ்வப்போது சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். பல்வேறு இடங்களில் பேசுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது என்ற அடிப்படையில் எனது உரையை நிறைவு செய்து